அண்மை செய்தி. தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் தனியார் பேருந்துகள், அதாவது ஆம்னி பேருந்துகளுக்கான கால அவகாசத்தை கோயம்பேட்டிலிருந்தே இயக்குவதற்கான அவகாசமாக வழங்கி நீட்டிக்க முடியுமா என்பது தொடர்பாக பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழக போக்குவரத்து துறை ஆணையர் ஆஜராகி நாளை விளக்கம் அளிக்குமாறும் இந்த உத்தரவில் நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். மதன், வழக்கு குறித்தும் நீதிமன்ற உத்தரவு குறித்த விவரங்கள் என்ன? சென்னை கிளம்பாக்கத்தில் புதிதாக துவங்கப்பட்டுள்ள அந்த பேருந்து முனையத்திலிருந்துதான் மேற்கொண்டு தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து தனியார் பேருந்துகளும் இயக்கப்பட வேண்டும் என்று கடந்த ஜனவரி 24ஆம் தேதி போக்குவரத்து துறை ஆணையர் ஒரு உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவை எதிர்த்துதான் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனியார் பேருந்து நிறுவனம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த மனுக்களை பார்க்கும்போது, அதாவது போக்குவரத்து ஆணையருடைய இந்த புதிய கட்டுப்பாடு 20 ஆண்டு கால நடைமுறைக்கு எதிரானது என்றும், கடந்த 20 ஆண்டுகளாக தமிழகத்தின் அனைத்து மாவட்டத்திலிருந்து வரும் பேருந்துகள் கோயம்பேட்டில் இருந்துதான் இயக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் கடந்த 2003ஆம் ஆண்டு கோயம்பேடு பேருந்து நிலையம் துவங்கிய போதும் இதே போன்று கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. ஆனால் அதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் அந்த கட்டுப்பாடுகளுக்கு எதிராக உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் இன்று சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த மனுவில் இந்த கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் வரை மட்டுமே பேருந்துகளை இயக்க வேண்டும் என்ற இந்த உத்தரவு காரணமாக பயணிகள் மட்டுமில்லாமல் தனியார் பேருந்து நிறுவனமும் தற்போது பாதிப்புக்கு ஆளாகியுள்ளதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த வழக்கு முடியும் வரைக்கும் அல்லது மேற்கொண்டும் இந்த கோயம்பேடு வரைக்கும் இயக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்குதான் இன்று நீதிபதி மஞ்சுளா முன்பு விசாரணைக்கு வந்தபோது கடந்த 24ஆம் தேதி போக்குவரத்துறை ஆணையர் பிறப்பித்த அந்த உத்தரவு 2 நாட்கள் அமல்படுத்தப்பட்டு விட்டது. இந்த வழக்கு முடியும் வரைக்கும் தனியார் பேருந்துகளை கோயம்பேடு வரைக்கும் இயக்க அனுமதிக்க வேண்டும் என இந்த மனுதாரர் தரப்பில் கோரிக்கையும் வைக்கப்பட்டது. இதையடுத்து தென் மாவட்டத்திலிருந்து வரும் அந்த தனியார் பேருந்துகள் கிளம்பாக்கம் வரை மட்டுமே இயக்கப்பட வேண்டும் என்ற போக்குவரத்துறை ஆணையருடைய அந்த உத்தரவை சில வாரங்களுக்கு நிறுத்தி வைக்கலாமே என்று தமிழக அரசுக்கு நீதிபதி ஒரு கேள்வி எழுப்பினார். அது மட்டுமில்லாமல் இந்த ஒரு கேள்வி தொடர்பாக விளக்கம் பெற்று நாளை தெரிவிக்க வேண்டும் என்றும் தற்போது தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நன்றி மதன், விவரங்களை வழங்கியமைக்காக.